அப்பா எப்பா மே மாசம் ஆரம்பிச்சோன்னே வெயில் மண்டையா படுதுடா சாமி. ஐயோ ஆமா மாமா, அக்கா எங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு யார பக்கத்துல இருக்கா, ஓட்டு கேட்க போயிருக்கிறாங்க. ஏய் சத்யா இந்தடா, ஒரு ஓட்டு முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். இந்த டைம்ல எல்லா ஓட்டும் முக்கியம்தான். ஆமாமா, ஒரு ஓட்ட கூட மிஸ் பண்ண கூடாது. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? ப்ரோ வெரி ராங் ப்ரோ. ஏய் தட்டிடுறா. என்ன பிரதர் நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அதை கொடுக்குறேன் எல்லாம் சொல்லிட்டு கட்சியில பத்திய தோடு குத்துட்ட. டேய் நீ வேறடா, ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட தட்ட பேச. சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வா முதல்ல. நான் எது வந்தாலும் இங்கே சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஒரு முறை கிடையாது. இந்தா கொடு. ஒண்ணும் இல்லடா, நீங்க பிரச்சாரம் பண்ற ஸ்டைலும் உங்க அப்ரோச்சும் மக்கள் மத்தியில நல்லா எடுபட்டு நிறைய பேர் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதை நான் என் காதாலேயே கேட்டேனே. அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிருக்குடா. நோ, நீ சொல்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா உங்க அப்பா ஏதோ உருட்டுவாரு, அது என்ன பண்றது? அத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். டேய் அப்பா அதிரடியா சொல்லு. அப்பா அதிரடியா ஜெயிக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாரு. அதை அமல்படுத்துறதுக்கு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை மட்டும் அமல்படுத்திட்டாருன்னா மொத்த ஓட்டும் மீனாட்சிக்கு தான். அப்படின்னு திட்டமாமா? அது வந்து நோ, அப்படின்னு அஞ்சலிக்கு முன்னாடி சொல்ல முடியாத ஒரு விஷயம். பலான மேட்ரா? டேய் இல்லடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. குடிநீர் திட்டம். சின்ன குடிநீர் திட்டமா? ஓ சிலாக்கி. ஆமா. ஐய பழைய அரசியல இருக்குது. இந்த காட்டர் பாட்டில் கொடுக்கறது, பிரியாணி கொடுக்குறது, என்ன இந்த மாதிரிலாம் அசிங்கமா பண்ணிருக்காரு அவரு. 3 லோடு சரக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது சீக்கிரம் வந்துடும். அது மட்டும் கிடையாது, பணமும் கோடிக்கணக்கில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பணம் சரக்கு இந்த 2 மட்டும் வச்சு ஜெயிச்சிடலான்னு பாக்குறாரு. என்ன ரொம்ப அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. என்னன்னு அதெல்லாம்? என்னன்னா அதெல்லாம்? டேய் இந்த அரசியல்லாம் உனக்கு தெரியாதா? இங்க பாரு, இதெல்லாம் எப்படியாவது தடுத்து நீ ஜெயிக்கிறதுக்கு பாரு. ஜெயிக்கிறதுலாம் நாங்க பார்க்கணும்னா நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். டேய் என்னடா என்ன கோத்து விடுற? இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை, மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ. நீ என்ன அண்ணனா இல்லை போஸ்ட்மேனா? அண்ணா நீ எங்களுக்காக பண்ணாம ஒரு யாருக்கு நான் பண்ண போற? பண்ணுண்ணா. இந்த பாருண்ணா, இந்த ராமாயணத்துல ராமர் லக்ஷ்மணன் சீதை எல்லாத்துக்கும் உதவி பண்ணாரு அந்த நீ தான் அந்த துரியோதன. டேய் நோ 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 நோ, அவர்லாம் இந்த சீரியல்ல வர மாட்டாரு. துரியோதன வர மாட்டாரா? சரி அனுமாராரு. அப்பா அவங்ககிட்ட என்னென்ன சொல்றாரோ அந்த இன்ஃபர்மேஷன் அலேக்க அப்படி தூக்கி வந்து எங்கிட்ட வச்சுட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் நாங்க பார்த்துப்போம். டேய் இங்க பாரு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, என்னை கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாரு. என்னாலாம் முடியாது, நான் வரேன். தமிழுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியானா? டேய் கேளுடா, டேய் கேளுமா கேளு. அண்ணன் கதிர் வாழ்க! தலைவன் கதிர் வாழ்க! டேய் நீங்களே மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. டேய் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எக்காரணத்தை கொண்டு நான் தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னு அப்பாவுக்கு தெரியக்கூடாது. மற்றபடி இதை எப்படி தடுத்து ஜெயிக்கணுமோ அதுக்கான வழியை பாருங்க, சரியா?